வணக்கம் இளைய சமுதாயமே. நாடு என்ன செய்தது எனக்கு? நான் ஏன் நாட்டிற்கு செய்ய வேண்டும் எனும் கோபம், நான் வாழ வேண்டும், என் தலைமுறை செழிக்க வேண்டும் என்னும் சுயநலம், யாரும் சரியில்லை, நாடு கெட்டுவிட்டது, அனைத்திலும் ஊழல் என்னும் புலம்பல், அவன் செய்வான் இவன் செய்வான் என்று மூன்றாம் மனிதரை கூறும் அலட்சியம், இவை அனைத்தும் தருவது வறுமை, தீவிரவாதம், ஊழல், சோம்பேறித்தனம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற காலம் மறைந்து என்ன வளம் இருக்கும் வரும் காலத்தில் என்ற அச்சம் பிறக்கின்றது ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும். நம்மிடம் இன்று இருக்கும் ஒரே வளம் வேற எந்த நாட்டிடமும் இல்லாத வளம், அதுவே உங்களின் பலம். தோழர்களே, இமயம் கூட உருகி போகும் இளைஞர் கூட்டம் ஒன்று சேர்ந்தால். இளைஞனே, முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். இதோ நம் இளபாரத குழுவின் நிகழ்ச்சி. சீன் 1. இப்பொழுது இரண்டு சீனையும் பாத்தீங்க. இவர் ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்த மாணவன், இவர் ஒரு வறுமை வீட்டை சேர்ந்த மாணவர். இங்கே பொருள் இருந்தும் பொறுப்பு இல்லை, இங்கே பொறுப்பும் திறமையும் இருந்து அந்த இளைஞனின் இயலாமைக்கு அவனுடைய வறுமையே காரணம். தவறான வழி பணத்தை சிறகடிக்கும் பணக்கார வர்க்கம் ஏழைகளின் பசியை போக்க உதவிட முன்னேவா. சீன் 2. शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. கடவுள் பக்தி நிறைந்த உள்ளத்தில் கருணை பண்பு இல்லாதது ஏனோ? எங்கும் நிறைந்த இறைவனை வெறும் கல் சிலையாய் மட்டும் வழிபடாமல் ஏழ்மை போக்கி அவர்கள் சிரிப்பிலும் வழிபடலாமே. கல் சிலைக்கு ஊற்றும் பாலை ஒரு ஏழைக்கு ஊற்று, கடவுள் நமக்கும் உனக்கும் கடன்படுவார். சீன் 3.
தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. இங்கே ஊனம் என்பது எங்கே இருக்கிறது? விஸ்வரூப வெற்றி. இந்த ஊனம் என்பது அந்த அலட்சியவாதியின் மனதில் மட்டுமே. நம்பிக்கை எனும் மூன்றுகோள் இருந்தால் எந்த ஒரு உடல் முனமும் அவனுடைய வெற்றிக்கு தடையில்லை என்பது இதற்கே உதாரணம். சீன் 4. ஊழல், வறுமை, சோம்பேறித்தனம், தீவிரவாதம் ஆகியன இருந்திருப்பதால் தான் நம் இந்திய பாரதம் இன்னும் ஊனமாகவே இருக்கிறது. இதோ நம் இந்திய பாரதம் ஊனமாக இருக்கும் காட்சி. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. ஊழல், வறுமை ஒழித்து இயங்க வைக்கும் கிளம்பியிருக்கும் இந்த இளைஞர் கூட்டம்தான் நம் இளபாரதம். ஊழல் இல்லா தேசம் கொண்டு வர, வறுமை இல்லா இந்தியா கொண்டு வர, அப்துல் கலாம் கனவு மெய்ப்படுவ, நம் தாய் திருநாட்டை வல்லரசாக்குவோம். இது நம்மால் மட்டுமே, இளைஞரால் நம்ம